இல்லை 2 பேருமே நலமாக இருக்காங்க. அதில் 2 பேருமே சந்தித்து பேசிட்டு இருந்தேன். நான், என் தம்பி தமிழ்குமரன், அதோட என் தம்பி சேரன் 3 பேரும் போய் பார்த்தோம். ஐயா ரொம்ப நலமாக இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். நலமாக இருக்காங்க, ஒன்றும் அது சிக்கல் இல்லை. கொஞ்சம் ஓய்வு தேவை. 2 நாள் இருந்துட்டு அப்புறம் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஆமாம்மா, பேசுனாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். வைகோ அண்ணனுக்கும் பேசினேன். அண்ணனுக்கு அந்த சளி கொஞ்சம் காய்ச்சல் தான், அது குணமாயிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வில், ஏன்னா வெளியில் பருவநிலை மாறுறதுனால அதனால இது அந்த சளி இருமல் தான். அது அவங்க ஓட்டுநருக்கு இருந்திருக்குது. அது கவனிக்காமல் அவங்க அவரோட பயணம் பண்ணிட்டாங்க. அது குளிர் வீட்டுக்கு பக்கத்தில் ஓட்டுநருக்கு இருக்கும்போது அவருடைய மூச்சு காற்று தானே, அதனால் டக்குன்னு தொற்றிருச்சு. இன்னும் அதை கவனிக்கலை. இப்போ அது நமக்கா வரவா போகுதுன்னு நினச்சிருந்துட்டாங்க. அது வந்துடுச்சு, அது குணமாயிருச்சு. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருந்தேன் 2 பேரோட. ரொம்ப நலமாக இருக்காங்க, ஒன்றுதில்லை. ஐயா நலமாக இருக்காங்க, ரொம்ப நலமாக இருக்காங்க. சார், தந்தை உடல்நிலை சரியில்லாமல் எப்படி இருக்காரு? மகன் வெளியே அப்பாவுக்கு எதிராக அரசியல் பண்ணி இந்த நேரத்தில் மகன் எவ்வாறு இருந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மகனா அதெல்லாம் மகன் எவ்வாறு இருந்துக்கு? இதில் என்ன இந்த நேரத்தில் கூடவா இந்த மாதிரி கேள்வியில் கேட்குறது? தம்பி அது என்ன எங்கள் ஐயாவுக்கு என்ன தெரியாத மகன் எப்படி நடந்துக்கணும்னு? இதெல்லாம் விடுங்க தம்பி. அது எங்கள் குடும்ப பிரச்சனை. அதுக்குள்ளே போய் நீங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கூட. அரசியலாக நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனையானது இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்கு பேசுவோம். இதை போய் பேசிக்க வேண்டியதில்லை.